இந்த வீடியோவில் thematic investing அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் thematic இன்வெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன ரிஸ்க் இருக்குது இந்த thematic இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த தீம் பேஸ்ட் இன்வெஸ்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்துலாம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இதில் 6 கோர்சஸ் இருக்கும். 6ஐயும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இப்போ thematic இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீமை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு தீமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தீமுக்கு எந்தெந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த செட் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ thematic இன்வெஸ்டிங்கில் பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி மேனுஃபேக்சரிங்கில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அதை சுற்றி இருக்கிற கம்பெனிஸ், அதாவது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பேட்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, அப்புறம் கார்பன் மேனுஃபேக்சரிங்கு, அந்த ஸ்டீல் அவுட்டர் பாடி தயாரிக்கிற கம்பெனி, இந்த மாதிரி வேரியஸ் கம்பெனிஸில் நம்ம இது ஒரு தீமாக எடுத்துகிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா கம்பெனிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனி இந்த கம்பெனிக்கு மட்டும் பேட்டரி சப்ளை பண்ணாமல் மற்ற வேரியஸ் கம்பெனிஸ்க்கும் நம்ம சப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ரிஸ்க் வந்துட்டு கம்மியாகும். சப்போஸ் இந்த கம்பெனி ஃபெயிலியர் ஆனாலும் மற்ற கம்பெனிஸ் வந்துட்டு நமக்கு சக்ஸஸாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அடுத்தது பார்த்திங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் தீம் பேஸ்ட், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம பார்த்திங்கன்னா செக்டோரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்கும், செக்டோரல் இண்டீசஸ்னு இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது 100-150 கம்பெனிஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் தீம் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு 10 to 20 கம்பெனி அந்த ரேஞ்சுக்குள்ளே பண்ணும்போது நம்மளோட இந்த கம்பெனிஸ் மட்டும் கான்சென்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது நல்லா க்ரோத் ஆகும்போது நம்மளோட ப்ராஃபிட் வந்துட்டு நல்லா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட், இதை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண முடியாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. ஆனால் நம்மளோட தீம் பேஸ்ட்டை ஈஸியாக 20 கம்பெனி இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி ரிஜிடிட்டி இல்லாமல் பண்ணலாம். மூணாவது காஸ்ட், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு வர ப்ராஃபிட்டில் ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை அவங்களே எடுத்துக்குவாங்க. ஆனால் தீம் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கில் அது நமக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ இதில் ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன் இல்லாதது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட்டடாக அது சக்ஸஸ் ஆகலை அந்த கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கும்போது நமக்கு ஆப்வியஸாக அந்த என்டையர் ஸ்டாக்ஸ் அந்த ரிலேட்டட் தீமே ஃபெயிலியர் ஆகும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிஸ்கி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் தீம்ஸ் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க, வெயிட்டேஜஸ் பார்ப்பாங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்க்கு இண்டெக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிரேக் அவுட், இந்த மாதிரி வேரியஸ் இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த தீம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மெயினாக என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி ஃப்யூச்சர் ட்ரெண்டு வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃப்யூச்சர் வந்துட்டு இனிமேல் எலக்ட்ரிக்காக தான் ஆக போகுது அப்படிங்கும்போது அந்த செட் ஆஃப் கம்பெனிஸை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டைமில் டெக்னாலஜியில் இன்டர்நெட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ். ஏன்னா அவங்க வந்துட்டு ஃப்யூச்சர் இதுதான் அப்படிங்கிறது, இன்டர்நெட் தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா இப்போ நல்லா அமேசான் இப்போ டாப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கம்பெனிஸ் தான். கூகுள், ஆப்பிள், அமேசான், இந்த மாதிரி இன்டர்நெட் கம்பெனிஸ் தான் இப்போ வந்துட்டு டாப்பில் இருக்குது வேர்ல்ட்லேயே. ஃபேஸ்புக்கு, ஸோ அதுதான் அவங்களுக்கு அதோட அட்வான்டேஜ். ஸோ அப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் தான் தீமாக இருந்திருக்கும். இப்போ ஃப்யூச்சரில் என்ன தீமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு அந்த ரிலேட்டடான கம்பெனிஸ்லாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் நல்ல இதாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா அமௌண்ட்டையும் ஒரே இதாக போட தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு நீங்களே ஒரு சிப் மாதிரி ஸ்டாக்ஸை வந்துட்டு அடிக்கடி அக்யூமுலேட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு அந்த இது வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு கம்மியாகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்துட்டு தீம் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புதுசாக இருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி தீம் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிலனா நீங்கள் ஃபஸ்ட்டு DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஈக்விட்டிஸை அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண அந்த வழியாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸை ரிசர்ச் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் நீங்கள் ஃப்ரீ ட்ரைனிங் கோர்சஸும் வாங்கிக்கலாம். நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிறதுல இருக்கிறது. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.